ரொம்ப முக்கியமான கேள்வி சார் இது. அண்ணாமலை நீக்கமும் அண்ணாமலை மாற்றமும் ரெண்டுத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். அண்ணாமலை நீக்கமும் அண்ணாமலை மாற்றமும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியால் நிகழ்ந்திருக்கா? நீக்கமும் மாற்றமும் ஒரே வார்த்தையா? நீக்கிறதுன்றது வேண்டான்னு முடிவு பண்ணிடுறது. ஆமா. ரெண்டாவது மாத்துறது, அவரை தள்ளி வச்சுட்டு வேற ஒருத்தர் உட்கார வச்சுக்கிறது. எது நடந்துச்சு முதல்ல நீங்க முடிவுக்காங்க. வேற ஒருத்தர் உட்கார வச்சுக்கிறது. எது நடந்துச்சு முதல்ல நீங்க முடிவுக்காங்க. மாத்தி இருக்காங்க. அவ்வளவுதான் நானும் சொன்னேன். அவ்வளவுதான். நீக்கம்னா நீங்க கவலைப்படுங்க. மாற்றது என்ன போது ஏபி நட்டா மாத்த போறாங்க. என்ன தேவை இருக்கு? இல்ல, அடுத்த தலைவர் வரணும். அவங்களுடைய டேர்ம், அவங்களுடைய 3 வருஷத்துக்கு ஒரு தலைவர் மாறுவாங்க. இது வந்து அதிமுக திமுக போல காங்கிரஸ் போல நிரந்தர தலைவர் கிடையாது. நீ கொடுத்து வச்சவன் நானு. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? இது உங்க கட்சி மாதிரி கிடையாதுங்க. காலம் பூரா நான் தான் அப்படின்னு. நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே, யாரு வெத்த பிள்ளையோ. தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்கிறது பாருங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்காக எங்க தலைவரை காவு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அறியாதவர்கள் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி புரியாதவர்கள் வந்து தூபம் போட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் சரியா புரிஞ்சுவாங்க. அதுக்கு தான் 1 வருஷம் முன்னாடியே கூட்டணி. இத மாதிரி நீங்க என்னதை கிளப்பிட்டு தூத்து ஊதிட்டே இருப்பீங்கனால தான் இந்த 1 வருஷம் முன்னாடி இந்த கூட்டணி. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? நயினார் என்ன டிஃபெண்ட் பண்ணுவாரு, நான் 6 அடிக்க போறேன்றாரு. சிக்ஸர் அடிக்கிற அளவுக்கு என்ன பொறுப்பு இருக்கும் சார்? பாத்துக்கிட்டே இருங்க. எந்த பொறுப்பும் இல்லாம அடிக்கலாமே. அவர் யார்? நைனா இவங்க தமிழிசேகா எந்த பொறுப்புல இருக்காங்க? அவங்க சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹெச்ராஜ் அண்ணன் எந்த பொறுப்புல இருக்காங்க? பொன்னார் அண்ணன் எந்த பொறுப்புல இருக்காங்க? அவங்க எல்லாம் என்ன அடிக்கிறாங்க? அவங்க அண்ணாமலைக்கு அடையாளம் தலைவர் பதவி. அதையே மாற்றி. அண்ணாமலைக்கு அடையாளம் தலைமை பண்பு, தலைவர் பதவி அல்ல. அன்பு போதுமே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இல்ல சார், இந்த 1 வருட திட்டமே ஏதேனும் பிளான் இருக்கா அடுத்து வர நாட்கள் ஜெயிக்கணும்னு? 2026 திமுக கூட்டணி ஆகிட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. ஒரு சந்தோஷமே இல்லையே சார் இந்த இருக்காது? எரியுதடி மாலா போடு. ஒண்ணுமில்ல, நான் பொச்சுன்னு இருந்தா எரியுதானே செய்யும். அதிமுக தொண்டர்கள் எங்கேயாவது பட்டாசு வெடிச்சாங்களா? பிஜேபி தொண்டர்கள் எங்கேயாவது பட்டாசு வெடிச்சாங்களா? வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம், வேண்டும் அண்ணாமலை வேண்டும் போஸ்டர் தான் பார்த்தேன். நான் மற்ற கட்சிகளை பத்தி போஸ்டர் எல்லாம் சொல்லுவேன். எனக்கு அது தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதை நம்ம வந்து விட்டுவிடலாம். காங்கிரஸ் கட்சி பத்தி மதிமுக என்ன சொல்லிருக்கு நீங்க எழுதி பாத்துங்க. திமுக தலைவரை பத்தி மதிமுக பூச்சலா என்ன சொல்லிருக்காரு நீங்க பாத்துங்க. ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. இஸ் நோபடி. ஒரு பொருட்டே இல்ல. இஸ் நோ மெட்டல். ஹி டசன்ட் நோ. அவருக்கு ஒரு ஒண்ணு தெரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்களா? ஐயோ, ஈழ பிரச்சனை என்ன சிரான் மேட்டரா பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது. திமுக பத்தி தெரியாது. திமுக வரலாறு தெரியாது. எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. நக்சல்களுடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் பத்தி பேசியிருக்கு கேரளால. நக்சல்களுடைய ஆட்சி. மம்தா பானர்ஜி பத்தி காங்கிரஸ் என்ன சொல்லிருக்கு நீங்க பாருங்க. ஒவ்வொரு கட்சியை பத்தி நீங்க பாத்துங்க. எனக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க ஹேப்பியா இருக்காங்க. உங்களுடைய வருத்தம் நான் புரிந்து கொள்கிறேன். நான் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சான். இங்க உட்கார்ந்து 10 ரீல்ஸ் பார்த்தேன். அண்ணாமலைக்காக வருத்தப்பட்டு வீடியோ போட்டவங்களுடைய. இருக்கட்டும் சார், அது இன்னும் 12 ரீல்ஸ் நீங்க ஒண்ணு போடுங்க சார். அவங்க நீங்க எங்களை போடுறீங்க. ஐயோ சேர்ந்துட்டாங்க. வைத்தறிச்சல் போடும் போதே தெரிஞ்சது நீங்க காத்திருந்த மாப்பிள்ள உட்கார்ந்துருக்கான். பொண்ணை வேற ஒருத்தர். அந்த பொண்ணு நேத்து ராத்திரி ஒரு 12 மணிக்கு யாரோ ஒரு குல்ஃபி ஐஸ்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. குல்ஃபி ஐஸ்கார கூடயா மேடம்? சார் அண்ணாமலைக்கு பாசக்கார பசங்க. ஆமா, எப்படி குத்துறாங்கன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கு.
யார நீ பாத்துட்டு நீ 2026 மே மாசம் தெரிஞ்சிரும்லங்க. நான் ரிசல்ட் தானங்க பேசணும், யார் யாரை குத்துறான்னு. மறுபடியும் திமுக கூட வரட்டும்டா, ஆனா ஏடிஎம்கே வந்துடக்கூடாதுடா. பிஜேபி அப்படின்னு எங்க தலைவரையா மாத்துறீங்க அப்படின்னு சொல்றவங்க எந்த கட்சிக்காரங்களா இருப்பாங்க? பிஜேபி காரங்க எங்க உண்மையாவே இது ஜெல் ஆயிடுச்சா சார்? ஒட்டிக்குமா சார்? கிரவுண்ட்ல வேலை செய்யுமா சார்? ஒர்க் அவுட் ஆகுமா? ஒட்டிக்கிடும், பத்திக்கிடும். நீங்க பாத்துட்டே ரிசல்ட் நீங்க பேசுங்க. டைகர் கா அண்ணாமலை இடத்தில் நயினார் நாகேந்திரன் எப்படி இட்டு நிரப்ப போகிறார்? சரியான ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறங்க. யார் யாரும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கு, ஒரு பேட்டர்ன் இருக்கு. மீடியா மேனேஜ்மெண்ட்லயும் நரேட்டிவ் செட்டிங்ஸ்லயும் அண்ணாமலை பியூட்டிஃபுல்லா பண்ணார். நான் கோபாலபுரம்னா பிரதர் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? நான் கோபாலபுரம் சொல்றேன், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகணும்? கோபாலபுரம்னா நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகணும்? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க அமைதியா இருங்க. நீங்க கோபாலபுரத்துல பொறுக்கல, நீங்க கோபாலபுரத்துல பொறுக்கல, ஃப்ரீயா விடுங்க. நீங்க எப்பயுமே அவரை இவரை ஒப்பிடக்கூடாது. ஏன்னா சிவாஜி வேற, எம்ஜிஆர் வேற. ஒன்னு அது தனித்தனி பேட்டர்ன். அவன் ஒளி விளக்குன்னா நான் பச்சை விளக்கு, அவன் தெய்வத்தாய்னா நான் தெய்வ மகன், அவன் தனிப்பிறவின்னா நான் தெய்வ பிறவி, அவன் அரசு கட்டலன்னா நான் ஆண்டவன் கட்டலடா. அண்ணாமலை ஃபேன்ஸ், அண்ணாமலை ஆர்மி இவங்கெல்லாம் இன்னைக்கு நயினாருக்கான இதெல்லாம் இருந்துச்சு சார். அதையெல்லாம் எப்படி நயினார் சரி கட்ட போறாரு? ஜெயலலிதா பாசறைன்னு இருந்துச்சுன்னா அது அதிமுக ஓட்டா திமுக ஓட்டா? அதிமுக. என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்வளவுதானங்க எளிமையான தத்துவங்க. அண்ணாமலை பாசறைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா பிஜேபி தானங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் ஓடி ஓடி உழைச்ச தலைவன்டா இன்னைக்கு உட்கார வச்சுட்டாங்களே அவர்களையும் எழுதுறா. அப்ப அப்படி சொன்னாங்கன்னா அவ எப்ப தலைவனாக முடியும்? அண்ணாமலைக்கா கைதட்டினானே அவன் எப்ப தலைவனாக முடியும்? அண்ணாமலை கடைசி வரைக்கும் அங்கே உட்கார்ந்தாருன்னு. அதுதான் பிஜேபி. அவரே சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு தொண்டனையும் தலைவனா அழகு பார்க்கக்கூடிய கட்சி இது. அப்பதான் அவ்வளவு பேருக்கு வருவாங்க. அதுதான் ஏடிஎம்கே வளர்ச்சி. அதுதான் திமுகவுடைய மைனஸ் பாயிண்ட். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. இதெல்லாம் கடைசியில ஒட்டிக்கும், எல்லாம் சேர்ந்துப்பாங்க. பதட்டமே படாதீங்க. ஏங்க இவ்வளவு பதட்டப்படுங்க? நீங்க எல்லா விஜய் பக்கமும் எங்க அண்ணன் சீமான் பக்கமும் போயிடுவாங்க. அதனாலதான் விஜய் பதறனா இருப்பாருங்க. திமுக ஆட்சியை ஒழிக்கிறது அவருடைய நோக்கம். போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொன்னது 4 நாள் முன்னாடி தான். அப்புறம் எதுக்கு யாரோ 2 பேர் சேர்ற பத்தி இவ்வளவு பதட்டப்பட்டாரு? இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அதிமுகவோடு தாவேக்கா கூட்டணி தயாராக இருந்தது, பேச்சுவார்த்தை நடந்தது. நான் ஆமா சொல்லியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். அதனாலதான் அதிமுக பத்தி விமர்சிக்காமலே இருந்தாரு தாவேக்கா. நம்ம எல்லாம் தெரியும். அவங்க எதிர்பார்த்து இருந்தாங்க. இமயமலை எல்லாம் போயிருக்காரு. ஆமா, பாபா முத்திரை எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ரஜினியோட சேர்ந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறார். உங்க தமிழில் வச்சுக்கோங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஒரு சின்ன மூலையில எவ்வளவுதான் இவ்வளவு குழப்பம் வரும். அது என்னன்னா அந்த பதட்டம் அப்படி செய்ய வைக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு பிரேக்காக அவர் பேய் மாதிரி பிசாசு மாதிரி வீதி வீதியா அலைஞ்சார். டெய்லி இப்போ ஒரு பெரிய பிரேக் கிடைச்சிருக்கு. முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக அழகா போய் தலைவருடைய பாணியிலேயே அங்கேயே போயிட்டு பாபாவோட இடத்துல போய் உட்கார்ந்து பார்க்கும்போது சம்முன்னு அமைதியாட்டு இன்னும் விவேகத்தோட திரும்பி விடும். இன்னும் ஏற்கனவே இருக்குது, இன்னும் பயங்கரமான விவேகத்தோட திரும்பி விடும். ஒட்டம்புல உயிர் இருக்கும் வரை, ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு. ரத்தத்தில் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பாலிடிக்ஸ்லாம் எனக்கு வராது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.